இன்னைக்கு லோக்சபால என்ன சார் நடந்தது? சபாநாயகர் 3 நிமிடத்தில் அந்த முடிவை எடுத்தார். ஸ்ரீனிவாசன், ப்ளீஸ் டோன்ட் கோ இன்சைட். பிரதமர் திரும்பி போயிட்டார். ஜோதிமணி மீதுதான் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இப்ப பார்த்தா பலிக்காது. இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி சார், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப இப்படி பேனரை கொண்டு வந்தாங்க. பாச்சா பலிக்காதுங்கிறீங்க, இப்ப பலிச்சிருக்கேன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நாடாளுமன்றத்தில் அமளிதுமளி நடந்திருக்கிற நிலையில் பிரதமரையே நீங்கள் அவைக்கு வந்து பேச வேண்டாம், ஆபத்தான சூழல் இருக்கிறது என்று சபாநாயகர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அத்தகைய ஒரு மோசமான சூழல் நாடாளுமன்றத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கிற நிலையில் டெல்லியின் ஒவ்வொரு அசைவும் அங்குலம் அங்குலமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் காணொளி மூலமாக நம்மோடு இணைகிறார். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். புதன்கிழமை ஒரு அசாதாரணமான சூழல் நிலவியது. அன்னைக்கு இந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து லோக்சபால பிரைம் மினிஸ்டர் பேசுவதாக இருந்தது. ஆனால் பேசல. வியாழக்கிழமை பிரதமர் ஏன் பேசவில்லை அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் மொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாக இருந்தது. அல்ல, அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, இங்க ஒரு அசாதாரணமான சூழல் நிலவியது. இங்க சில பெண் எம்பிக்கள், காங்கிரஸை சேர்ந்த சில பெண் எம்பிக்கள் பிரதமருடைய இருக்கையை சுற்றி கொண்டிருந்தனர். அதனால ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போல எனக்கு தெரிந்தது. அது தொடர்பான தகவலும் எனக்கு கிடைத்தது. कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் நாடாளுமன்ற கண்ணியத்துக்கே பங்கம் ஏற்படக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்கும். अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय देश के लोकतांत्रिक परंपराओं को तार तार कर देता. எனவே நான் தான் நீங்கள் அவைக்கு வர வேண்டாம் என்று பிரதமரிடம் கூறினேன். அதன் காரணத்தினால் அவர் வரவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். डालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्हें सदन में नहीं आना चाहिए. இது ஒரு பக்கம். ஆனால் இத ராகுல் காந்தி எப்படி இன்டர்பிரட் பண்ணார்னா, அவைக்கு வர அஞ்சுகிறார் பிரதமர் அப்படின்னு அவர் சொன்னார். मोदी जी घबराए हुए हैं. அப்புறம் வியாழக்கிழமை பிரஸ் சந்திச்ச பிரியங்கா காந்தி அவைக்கு வர அஞ்சுகிறார் பிரதமர் அப்படின்னு அதே விஷயத்தை திரும்ப ரிப்பீட் சொன்னாங்க. Because yesterday he did not have the guts to come in the house. அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னையும் சொன்னாங்க. என்னன்னா, பிரதமர் இருக்கையை சுற்றி சில பெண் எம்பிக்கள் இருந்தனர், அதனால என்ன? So the women MPs were standing in front of the treasury bench. So what? ஸ்பீக்கருக்கு பின்னால் பிரதமர் ஒளிந்து கொள்ளுகிறார். ஸ்பீக்கர் சொல்லி இருப்பது முற்றிலும் பொய். இவ்வளவு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. It is an absolute lie. There is no question of anybody raising any hands on the Prime Minister, trying to hurt him or any such thing. There is no question. So it is absolutely wrong. சார், ஆக்சுவலா அன்னைக்கு லோக்சபால என்ன சார் நடந்தது? கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய 45 ஆண்டு கால நீண்ட நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங்ல 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு கரிநாள், பிளாக் டே, நான் குறைந்தது 8 அல்லது 9 பிரதமர்கள், பல சபாநாயகர், பல எதிர்கட்சி தலைவர், இன்க்ளூடிங் அடல் பிஹாரி வாஜ்பாய், PV நரசிம்மராவ், ராஜீவ் காந்தி,
அவர்களெல்லாம் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பார்த்திருக்கிறேன், அவருடைய ரிப்போர்ட் செய்திருக்கிறேன். ஆனால் பிரதமர் இருக்கை என்பது மிக மிக மகத்துவமானது. அந்த இடத்திற்கு அருகே பிரதமர் 5 மணிக்கு வரப்போவதாக அறிவித்ததனால் 4:45 முன்னதாகவே 10 காங்கிரஸ் எம்பிக்கள், 2 தமிழ்நாடு எம்பிக்கள் ஜோதிமணி சுதா போன்றவர்கள், மகாராஷ்டிரா எம்பி வர்ஷா கெய்க்வாட் போன்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு முற்றுகையிட்டு கேரோஸ் செய்து அவர் கையில் ஒரு 10 அடிக்கு ஒரு நீண்ட துணி, அதாவது வினாயில் பேனர் வச்சிருந்தாங்க, பதாகை. அதுல பிரதமர் அப்படியே மாற்றணும்னு நினைச்சாங்கன்னு சில எம்பிக்கள் பேசுவதாக சபாநாயகருக்கு தெரிந்தது. சபாநாயகர் 3 நிமிடத்தில் அந்த முடிவை எடுத்தார் ஸ்ரீனிவாசன். பிரதமர் அந்த உள்ள வந்திருந்தான்னா ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பாக நடந்திருக்கும். காரணம், அந்த பதாகைகளுக்கு 2 தருவையிலே ஒரு மரக்கட்டை கூட இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு கோபதாபத்தில், வாதம் பிரதிவாதத்தில் ஒரு சூழ்நிலை, ஒரு கொதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா தள்ளுமுள்ளு நடப்பதை தவிர அடிதடி கூட நடந்திருக்கும். அதன் மூலமாக சில பாஜக எம்பிக்கள் அந்த பெண்மணி எம்பிக்களை ஓடவிட வேண்டும். அது 3 முறை லோக்சபா அட்ஜர்ன் ஆச்சு. இதற்கு பின்னணியில் ஸ்ரீனிவாசன் CISF என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் தான் பாராளுமன்றத்தை பாதுகாக்கிறார்கள். பிரதமருக்கு SPG. இதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வெளியில. பாராளுமன்றத்து உள்ள அவங்க எப்படி உள்ள கொண்டுறது முடியாது. இது ஒரு மாபெரும் பிரச்சனை. 3 மணி அளவில் அமித்ஷாவிற்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. 3 எம்பிக்கள் திட்டம் போட்டதை ஒரு பத்திரிகைக்காரர்களும் எம்பிக்களும் பேச்சு கொண்டிருந்தார்கள். அது அமித்ஷாவிற்கு தெரிவிக்கப்படுகிறது. அமித்ஷா உடனே சபாநாயகர் அறைக்கு சென்று உளவுத்துறையினுடைய அதிகாரிகள் மூலமாக இதை விசாரித்தார். அதை தவிர பழைய எண்ணங்கள் எல்லாம், அதாவது ஜோதிமணி பிரைம் மினிஸ்டர் தாக்கணுங்கிறது இன்னைக்கு நேத்தின்னு இல்லைங்க, அது ஸ்மிருதி இரானி பண்ணும்போது கூட பண்ணியிருக்காங்க. ஒரு போன லோக்சபால கூட ஷி ரஷ் டு ட்ரெஷரி பெஞ்ச். அதெல்லாம் அவங்களுடைய பின்னணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சதி திட்டம் என்பதை சபாநாயகர் முடிவு செய்தார். அதனால்தான் 4:47 பிரதமர் கிளம்பிட்டாருங்க அந்த ரூம்ல இருந்து. பிரதமர் கிளம்பினான்னா ஒரு 10 அடி முன்னாடி ஒரு போலீஸ் வருவாங்க. அதுக்கும் சபாநாயகர் புதிதாக இருக்கக்கூடிய அந்த லோக்சபாவுடைய அரங்கத்துக்கும் 200 அடி வித்தியாசம், 150-200 அடி நடந்து வர வேண்டும். ஒரு 70-80 ஸ்டெப் நடக்கணும். நடக்கச்சே சொல்லிட்டாங்க, பிளீஸ் டோன்ட் கோ இன்சைட். பிரதமர் திரும்பி போயிட்டார். இதற்கு இடையே பல ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகள் 4:45 செய்தி ஒளிபரப்பாக ஆரம்பித்து விட்டார்கள். பிரதமரை தாக்குவதற்காக காங்கிரஸ் எம்பிக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று. அதை தவிர மனோஜ் திவாரி என்று சொல்லக்கூடிய பிரபல ஹிந்தி நடிகர், ஈஸ்ட் டெல்லி MP, அஸ்வினி வைஷ்ணவ், அனுராக் தாக்கூர் மற்றும் சில பெண் எம்பிக்கள் ஜோதிமணியிடம் வாதாடி கொண்டிருந்தார்கள். 4:45 ஒரு செகண்ட் முன்ன பின்ன வாதம் தடித்தது. ஜோதிமணி கோபத்துடன் இருந்தார். அதை தவிர ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்தார். வர்ஷா ஜெய்க்வாட் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா காங்கிரஸ் MP, हम देखेंगे एक बार, आज हो जाएगा एक बार, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மனோஜ் திவாரி என்பவர் சபாநாயகர் அறைக்கு சென்று சொல்ல பார்த்தார். அதுக்குள்ளே சபாநாயகர் முடிவு செய்து விட்டார். அதை ஒரு நாள் கழித்து தான் அறிவித்தார். காரணம் என்னத்தை விசாரிச்சுனாங்க. கோலால நேர்களுக்கு ஒரு புதிய சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாடாளுமன்றத்தில் 375 CC கேமராக்கள் இருக்கின்றன. அந்த கேமராக்கள் அலசலை எல்லாம் பார்த்தால் அந்த 10 பெண்மணி எம்பிக்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், எங்கெங்கிருந்து வந்தார்கள், யாருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள், அனைத்து விவரமும்
சபாநாயகர் கையில் கிடைத்து விட்டது. அதன் மூலமாக இந்த 10 எம்பிக்கள் மீது நாளையோ மறுநாளோ ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா இல்லையா? ஒரு மாணிக் தாக்கூரையும் வெங்கடேசனையும் 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ண சபாநாயகர் ஏன் இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை வெளியே கொண்டு வந்த பிறகு கூட அந்த 10 பெண் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யாது இருக்கிறார் என்று பலர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இது பிரியங்கா காந்தி பொய் அட்டர் ரை என்று சொல்லுகிறாரே. பிரியங்கா காந்தி தான் இந்த ஜோதிமணியை 3 மணி 45 நிமிடத்திற்கு பார்த்திருப்பதாக இந்த சிசிடிவியில் வருகிறது. பேச்சு கிடையாது, வெறும் நிழல்கள் தான் இருக்கின்றன, பிம்பங்கள். இதையெல்லாம் ஜோடித்து பார்த்தால் ஒருவேளை சபாநாயகர் நாளை சபையில் அறிவிப்பாரா என்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷா 3 முறை அன்று ஸ்பீக்கரை பார்த்திருக்காங்க. அன்னைக்கு எப்பவுமே ஜெனரல் அமித்ஷா அந்த ஸ்பீக்கர் ரூமுக்கு போக மாட்டாங்க. சார், இப்போ பொதுவா பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு எம்பிக்கும் தனி இருக்கை, ஒவ்வொரு எம்பிக்கும் தனியா மைக் கொடுத்திருப்பாங்க, அப்படித்தானே? ஆமா, ஷீட் நம்பர் வேற இருக்குது. லாபின் அந்த ஷீட் நம்பர் தான் உட்காந்துக்கணும். அதுல மைக் வேலை செய்யாது. அதுல உங்க கை நாட்டு வைக்கணும். என்னுடைய பாஸ்லயே இந்த கண் விழி, இந்த கண்ணாடி, கையெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. நான் போன உடனே இந்த கேட்டு தானா திறந்துக்கும். CISF வச்சிருக்காங்க. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அட்டாக் நடந்ததை தவிர சமீப காலத்தில் சென்ற வருடம் கூட பார்லிமெண்டை தாக்க நினைத்தார்கள். பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அவையிலேயே குதித்தார்கள் பலர். அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க பாராளுமன்றத்தை கேள்வி, எம்பிக்கள் உட்காருக்கு தனியா இருக்கை, தனி மைக்கெல்லாம் இருக்கிறப்போ அந்த பெண் எம்பிக்களுக்கு பிரதமர் இருக்கை கருகுல என்ன வேலை? புத்தகத்தை துடுக்க போகிறேன் என்று ஒரு பழி சொன்னாலும், ஒரு வாதம் இருந்தாலும், ஏற்கனவே இந்த ஒரு 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 ஆங்ஸைட்டி எல்லா எம்பிக்களுக்கும் ஒரு பரபரப்பு, பிரதமர் முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு. இதை தவிர நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கல்யாண் பானர்ஜி என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பிரதமரை கண்டித்து பேசினார். அங்க பிரதமருடைய சீட்டை எதிர்க்க. அப்ப கூட பயந்துருந்தாங்க எல்லாரும், ஏதாவது நடக்க போதோன்னு. அப்புறம் தான் அபிஷேக் பானர்ஜி போய் கூட்டிட்டு வந்தாரு. இது ஒரு நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சுதான் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காரு. அதை தவிர ஒன்னே சீனிவாசன், நாடாளுமன்றத்தில் வெளியே எது நடந்தாலும் கேஸ் நடக்கலாம். பாராளுமன்றத்தில் உள்ள அவை நடக்கும்போது போலீஸ் வரக்கூடாது. பிரதமருக்கு எப்படி டோட்டல் கஸ்டோடியன் ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் தான் நடவடிக்கை எடுக்க முடியும், வேற யாரும் உள்ளே வர முடியாது. இது சட்டமன்றத்திற்கும் இருக்கிறது. இது மாதிரியான அசம்பாவிதங்கள் அப்பாவு தலைமையில் ஒருவேளை இது மாதிரி இருந்ததுன்னா அப்பா என்ன செய்திருப்பார்? ஒரு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே எல்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்ததுக்கே அப்பாவை அவ்வளவு குதிச்சாரு சபாநாயகர். அது இப்போ ஓம் பிர்லாக்கு எவ்வளவு அதிகார பலம் இருந்திருக்கு. அவர் சொல்லுகிறார் என்றால் கண்டிப்பாக 10 எம்பிக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜோதிமணி மீது தான் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் இல்ல ஒரு கேள்வி சார். இப்போ இந்த நாடாளுமன்ற அவை நடந்து கொண்டிருப்பது எல்லாமே புது பில்டிங் ஃபுல் செக்யூரிட்டியோட இருக்கு. எம்பிக்களாக இருந்தாலும் பொருத்தமற்ற பொருட்களை உள்ளே கொண்டு போக முடியாது. அப்படிங்கிறப்போ எம்பிக்கள் பிரதமரை தாக்கக்கூடும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி தாக்குவதற்கான கருவிகளை எப்படி எம்பிஸ் உள்ள கொண்டு போக முடியும்? இப்ப சபாநாயகர் கூறுவதையே சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுங்கிறது எப்படி அந்த உள்ள அந்த 10 அடிக்கு 4 அடி உள்ளக்கூடிய அந்த ஒரு பெரிய பேனரை கொண்டாங்க ஜோதிமணி. அது எப்படி கொஞ்சம் கேட்கிறேன். அது எப்படி கொண்டு போனாங்க? அப்படின்னா செக்யூரிட்டி லேப்ஸ் நான் கேட்கிறேன். அது எப்படி கொண்டு போனாங்க? எம்பிக்கள் எதுவும் எடுத்துன்னு போகலாம். பொதுமக்கள் தான் விசிட்டர்ஸ் எடுத்துன்னு போக கூடாது. அதிகாரிகள் எடுத்து எம்பி என்ன எடுத்துன்னு போகலாம். எம்பி எதுவும் எடுத்துன்னு போகலாம். எம்பி உள்ள கொண்டுறாங்களே. எம்பிக்களுக்கு அவங்க செக் பண்ணவே மாட்டாங்களா? எம்பிக்கள் செக் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாம் அந்த கதவு திறந்துடும். அந்த பாஸ் இருக்கு பாருங்க, அந்த பாஸ் அந்த ஸ்கேனர் முன்னாடி காமிச்சா அதே திறந்துடும். ஆனாலும் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடக்கும் பாருங்க. அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்ல
லோக்சபா பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டிக்கு நான் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்திருக்கிறேன். சிவராஜ் பாட்டீல் ஸ்பீக்கராக இருந்த பொழுது சென்ற வருடமும் இருந்திருக்கிறேன். அப்போ எங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி எம்பிக்கும் கொடுப்பாங்க. அதை நான் போய் பேசியிருக்கேன், எந்த எம்பி எப்படி பண்ண முடியும்னு. ஜெயபால் ரெட்டி அவர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் உண்டு அவருக்கு, தன்னுடைய நடக்க வீல் சேர்ல வருவார், இல்ல அந்த இதுல வருவார், வாக்கரோட வருவார். அதே மாதிரி சில எம்பிக்களுக்கு விசேஷமாக பர்மிஷன் கொடுப்பாரு ஸ்பீக்கர். இதெல்லாம் உள்ள கொண்டு முடியாது, கூர்மையான சத்துக்கள். அதை தவிர பிரசன்ன பட்சானி என்று ஒரு எம்பி இருந்தார் ஒரிசாவில் இருந்து, அவர் இன்னும் இருக்கிறார், பட் தோத்து போயிட்டார். அவர் பிரதி தினம் கையில ஒரு கொம்பு கொண்டு வருவார், அது ஸ்பீக்கர் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. அதை தவிர சிம்ரதீன் சிங் மான் என்று சொல்லக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி எம்பியாக இருக்கும் பொழுது கிருப்பான் எடுத்துன்னு ஒரு அந்த சீக்கியர்களுக்கு குருவாள் இதெல்லாம் கொண்டுருவாங்க. இதுக்கெல்லாம் பர்மிஷன் உண்டு, ஸ்பீக்கர் பர்மிஷன். ஆனா இதுக்கெல்லாம் தெரியாத திருத்தன்மை உள்ள ஸ்மகிள் பண்றது. இதெல்லாம் இனி அதெல்லாம் நின்று போடும். அதெல்லாம் அப்படி ஸ்மகிள் பண்ண முடியுமா தான் கேக்குறேன். அது யாரும் பார்க்க மாட்டாங்களா? அங்க செக்யூரிட்டி கிடையாது. இப்போ அப்படி ஒரு வைல்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு எம்பி நினைச்சா எது வேணாலும் கொண்டு வர ஒருத்தர் கண்ணு கொண்டுருவாரா? கொண்டாரு மது தந்தவத்தை முதல்ல கொண்டாரு. யாரு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு சார்? அது அன்னைக்கு சார். இன்னைக்கு புது நாடாளுமன்றத்துல பலிக்காது. இப்ப பார்த்தா பலிக்காது. இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி சார், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப இப்படி பேனரை கொண்டு வந்தாங்க. பாச்சா பலிக்காதுங்கிறீங்க, இப்ப பலிச்சிருக்கேன். எப்படி பேனரை கொண்டு வந்தாங்க? அதுக்கு காரணம் என்னன்னா இவெல்லாம் மடிச்சு கொண்டுறது, பை உள்ள வச்சு கொண்டது, திருட்டுத்தனமா கொண்டுறது. ஓ, அந்த பையில கொண்டுறது, பைய ஸ்கேன் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப ஏர்போர்ட்ல இருக்க மாதிரி ஸ்கேனர் பார்லிமெண்ட்ல இருக்குது. எம்பிக்களுக்கு எல்லாம் அந்த உள்ள விட்டா விட்டு எம்பிக்கள் இனிமேல் நாளையில இருந்து ஸ்பீக்கர் ரூல் போட்டுருவாரு, இந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு கூடாதுன்னு அதுக்கு கத்துவாங்க, எங்களுடைய சுதந்திரம் போகிவிட்டது, சுதந்திரம் போகிவிட்டதுன்னு. ஒன்னில சபாநாயகர் சோமநாத் சாட்டர்ஜி இருந்த போது மொபைல் போன் அலோவ் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் எல்லாம் சொல்லி அலோவ் பண்ண பார்த்தாங்க. இப்ப யாரோட மொபைல் போன். ஆக மொத்தம் கமிங் டு தி பாயிண்ட் சீனிவாசன், தாங்கள் கேட்ட மாதிரி நாங்க கூர்மையான சொத்து வச்சு அடி ஒரு பலாரம் ஒரு ஆறா இருந்தா என்ன அப்படி அடிச்சா அது அதை அடைக்க முடிப்பதற்கு முன்னதாக சில பாஜக எம்பிக்கள் இந்த பெண்மணி எம்பிக்களை தாக்க கூடும். அப்போ ஒரு ரணங்களை வரும். இந்த இண்டோ யூஎஸ் டீல் வரும்பொழுது வயலன்ஸ் இன்சைட் இந்தியன் பார்லிமெண்ட் வந்ததுன்னா அசிங்கமா போகும். பிரைம் மினிஸ்டர் வாஸ் அட்டாக்ட் போட்டார். அதைத்தான் சபாநாயகர் நிறுத்தினார். அதற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டியது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சிஐஎஸ்எஃப், எஸ்பிஜி மற்றும் அமித்ஷாவிற்கு. ஓகே சார், இதுக்கு மத்தியில அவைக்கு வர துணிச்சல் இல்லை பிரதமருக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்லிட்டு அதே நாள்ல இன்னொரு அவையான ராஜ்யசபாவில் பிரதமர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். பிரதமர் அந்த ஒரு முக்கியமான மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருந்தார். எனக்கு எந்த சக்தியாலும் குழி தோண்ட முடியாது, காங்கிரஸால் ஒரு நாளும் எனக்கு குழி தோண்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். नारे कितने ही लगा लो, कब्र तुम नहीं खोद पाओगे. ये देश की शक्ति. அவருடைய குடும்ப ஆட்சி அதெல்லாம் பத்தி நிறைய அவர் விலாவாரியா காங்கிரஸ கிழிச்சு எடுத்திருந்தார். उनको तो लगता है कि प्रधानमंत्री पद उनके परिवार की जागीर है, उस पर कोई और बैठ नहीं सकता. कोई क्यों बैठा, हमारा पैतृक अधिकार था. இப்போ அவருடைய ராஜ்யசபா ஸ்பீச்சை நீங்க ஃபுல்லா கவனிச்சிருப்பீங்க. அவருடைய ராஜ்யசபா ஸ்பீச் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு முன்னதாக தங்களுடைய வீடியோவை இன்று பார்த்தேன். தாங்கள் குறிப்பிட்டது அதில் பல வர்ணனைகள் செய்திருக்கிறீர்கள். அதை தவிர கூடுதலாக போராள நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடி பேசும்பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டது. அவருடைய சரளமான ஹிந்தியும் அவர் பேச்சு நடையும், அவர் கடைசியில பேசி முடிக்கும் பொழுது சொன்னாரே ஒன்று மிக மிக முக்கியமானது, என்னை சவக்குடியில் தள்ளலாம், ஆனால் என்னுடைய சித்தாந்தத்தையோ அல்லது என்னை வளர்த்தவர்களுடைய
சித்தாந்தத்தையோ சழக்குழில் தள்ள முடியாது. ऐसे देश के कोटि कोटि जनों के आशीर्वाद जिस इंसान पर हो, कोटि कोटि माताओं बहनों का जिस पर रक्षा कवच हो, नारे कितने ही लगा लो, कब्र तुम नहीं खोद पाओगे. ये देश की शक्ति, आशीर्वाद रूपी कवच, माताओं बहनों का मेरे प्रति जो भाव रहा है उसको मोदी पूजाता है. यही कारण है. இதற்குத்தானா என்னை கொலை செய்ய அதாவது கொலையின் சொல்லல, சவக்குழியில் தள்ளாதீர்கள் என்று சொன்னார். ஒன்னே ஒண்ணுங்க, லோக்சபால மகன் மகள் அணுகுமுறை வேறு, ராஜ்யசபால தாய் அணுகுமுறை வேறு. என்னங்க இது? காங்கிரஸ்ல ரெண்டு விதமா இருக்கு. சோனியா காந்தி வாக் அவுட் பண்றாங்க, அவங்க மகன் மகள் பிரைம் மினிஸ்டர் அடிக்கிறதுக்கு தூண்டி விடுறாங்களா? அப்போ ஏன் வாக் அவுட் பண்ணாங்க? டபுள் ஸ்டாண்டர்ட் எதுக்கு? மல்லிகார்ஜுன் கர்கே சொல்றாரு, ஹைகமாண்ட் எனக்கு நான் ஹைகமாண்ட் இல்ல, சோனியா தான் ஹைகமாண்ட். அப்ப அந்த ஹைகமாண்ட் பர்மிஷன் பண்ணாங்களே. பிரைம் மினிஸ்டர் பாருங்க, மல்லிகார்ஜுன் கர்கே பார்த்து என்னோட வயசானவங்க, நீங்க தயவுசெய்து உட்கார்ந்து பேசுங்கன்னு சொன்னார். मेरी एक प्रार्थना है, आदरणीय खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा, ताकि उनको कष्ट न हो. உட்கார்ந்து சட்டம் போடுங்கன்னு சொன்னார். அவ்வளவு மரியாதை தராரு அவரு. கிண்டலா சொன்னார் இவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் பிரதமர் தன்னுடைய பேச்சில் 3-4 முக்கியமான சம்பவத்தை குறிப்பிட்டது. தங்களுடைய நேயர்களுக்கு தாங்கள் வழங்கினீர்கள், பத்திரிகையில் வந்தது. ஆனால் குஜராத்திலிருந்து என்னுடைய மாநிலத்திலிருந்து பெயரையே திருடி கொண்டு போய் விட்டீர்களே என்று சொன்னார். அது ஒரு ருசிகரமான, அதாவது காந்திங்கிற பெயரையே நீங்க திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली. महात्मा गांधी की सरनेम चुरा ली. அதையும் தவிர மாஸ்டர்ஸ் அந்த கேரளா எம்பியினுடைய அந்த 2 கால்களை சதானந்தன் இடதுசாரிகள் ஒடிச்சிட்டாங்க. हमारे सदानंद जी मास्टर का दृश्य है. राजनीतिक विद्वेष के कारण उनके दोनों पैर काट दिए गए, लेकिन संस्कार इतने ऊंचे हैं कि वाणी में भी अपशब्द नहीं निकलता है, बर्तन में भी कटुता नजर नहीं आता. அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைப்பது மாதிரி பிரதமர் கண்டிப்பாக தன்னுடைய ஒரு பேச்சை ஒரு குறிப்புகள் இல்லாமல் தனக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு எக்ஸ்ட்ரா பேசுற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் என்று சொன்னாலும் அவருக்கு அந்த பிடிப்பு இருக்கிறது. முடிக்கும் சமயத்தில் கூட தனக்குத்தானே சொன்னார், மைக்கு கிடைச்சா 2 மணி நேரத்துக்கு நான் பேசுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு சிலேடையாக இருந்தது. அவருடைய அழுத்தங்கள் மூலமாக 25 கோடி மக்களை நான் ஏழ்மையிலிருந்து ஏற்றி அப்ளை பண்ணியிருக்கேன். और 25 करोड़ मेरे गरीब परिवार के भाइयों ने गरीबी को परास्त किया. தவிர 35 கோடி பெயர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் தான் எனக்கு ஒரு தர்ம சங்கட பிரச்சனையாக இருந்தது என்று நேரு கடிதம் எழுதியிருக்கிறாரே இந்திரா காந்திக்கு, அதை அவர் குறிப்பிட்டார். नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी, और मैं जो इंदिरा जी ने कहा था उसको कोट कर रहा हूं. मेरे पिताजी से पूछा, यानी नेहरू जी से पूछा कि उनके सामने कितनी समस्याएं हैं, तो उन्होंने उत्तर दिया था 35 करोड़. उस समय हमारे देश की जनसंख्या थी 35 करोड़. 35 करोड़ देशवासी नेहरू जी को समस्या लगते थे. ऐसा कोई मुखिया हो सकता है क्या जी? அது எந்த பத்திரிகையிலும் பிரசுரமாகவில்லை, குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள். இதெல்லாம்
விலாவாரியாக அழகாக வர்ணித்தார். பல 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 விஷயங்கள் அதில் அடங்கி இருந்தது. அதன் மூலமாக பிரதமருடைய பேச்சாற்றல் நேற்று முத்தாய்ப்பு வைப்பது மாதிரி இருந்தது. சீனிவாசன் எமோஷனல் ஆனா கூட அந்த ஸ்பீக்கர் பேசினதை ஒன்றும் சொல்லவே இல்லை. அந்த தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஸோ சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தித்துளி. செய்தித்துளி 1. நிஷிகாந்த் தூபே என்பவர் 5ஆம் தேதி பிப்ரவரி ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தான் நேரு, இந்திரா, சோனியா, ராகுலை பற்றி ஒரு நூலகம் வைக்கப் போகிறேன். அதில் ஸ்கேம் ஆஃப் காந்தி ஃபேமிலி என்று அந்த நூலகத்திற்கு பெயர். 400 புத்தகங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். அந்த 400இல் முக்கியமாக இருப்பது பண்டிட் நேரு அவர்கள் மவுண்ட் பேட்டன் துணைவியாருடன் செய்த லீலைகள் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. தலைப்பு வாரியாக போடப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். அது பரபரப்பாக இருக்கிறது. அது தன்னுடைய இல்லத்திலேயே வைக்க போறேன் என்று சொன்னார். அந்த 400 புத்தகங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் என் வீட்டுல வந்து படிச்சுங்கன்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓப்பனா பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு. ஓகே. जो नेहरू परिवार कांग्रेस परिवार के गद्दारी, मक्कारी, भ्रष्टाचार और अय्यासी से भरा पड़ा है। पहली किताब यह है एडवीना एंड नेहरू। भारत जो स्वतंत्र हुआ तो किस तरह से पाकिस्तान का बंटवारा हुआ और किस तरह से भारत के पहले प्रधानमंत्री अय्यासी कर रहे थे, इस किताब में मैं उसका जिक्र करना चाहता हूं, मैं उसको कोट करना चाहता हूं। दूसरी किताब है सर, जो मथाई साहब, जो नेहरू साहब के पीए हुआ करते थे, वो कह रहे हैं कि इंदिरा गांधी के साथ उनके व्यक्तिगत संबंध थे और उन्होंने, सोनिया जी की किताब है ये सर, किस तरह से उन्होंने भ्रष्टाचार के आधार पर, किस तरह से भ्रष्टाचार के आधार पर इस सरकार को चलाया और उसमें एडवीना का क्या रोल था, उसमें धीरेन्द्र ब्रह्मचारी का क्या रोल था, उसमें दिनेश सिंह जी का क्या रोल था, उसमें मथाई साहब की किताब का क्या रोल है, ये सब कौन बताएगा? जनता के सामने होनी चाहिए, युवाओं के सामने होनी चाहिए और उनको बेसिक पता होना चाहिए जो नेहरू गांधी परिवार ने किया है उसको जानने का अधिकार। इसलिए मैं लाइब्रेरी बनाऊंगा। मैंने पूरे देश भर के लोगों से அது ஒரு ஒரு புதிய திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன் சீனிவாசன். செய்தித்துளி 2. சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆனார் தவிர ராஜ்யசபாவின் தலைவர். அவர் வந்த அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியவில்லை. என்டிஏவிற்கு நவம்பர் மாதம் பரிபூர்ண மெஜாரிட்டி ராஜ்யசபாவில் கிடைக்க இருக்கிறது. இது ஒரு மாபெரும் திருப்பம் சீனிவாசன். இப்பொழுதிலிருந்தே திட்டம் தீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். 2027 உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னதாக நவம்பர் டிசம்பர் மாதத்திலோ அல்லது நவம்பரிலோ யூசிசி பில்லை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாமா என்று மத்திய பாஜக தலைமை யோசிக்க ஆரம்பித்து விட்டது. செய்தித்துளி 3. மார்ச் மாதம் 3ஆம் தேதி அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம் மந்திர் முழுமையாக 100% ஓபன் பண்ண போறாங்க. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே, யூபி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அங்கு பல கருத்தரங்கள் நடக்க இருக்கின்றன. பல ஒரு அணுகுமுறைகள் இருக்கின்றன. எல்என்டி என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் அந்த கோவிலை கட்டி முடித்தார்கள். மார்ச் மாதம் இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் தங்களுடைய கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை ராம் மந்திர் ட்ரஸ்ட் அதுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். இதன் மூலமாக புள்ளி ராம் மந்திர் பப்ளிக்கு ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஒரு மாபெரும் செய்தி சீனிவாசன். காரணம், வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் பல உலகத்திலிருந்து பகல்ந்து வரக்கூடியவர்களுக்கு
800 படுக்கைகளை கூட விடுதியும் அருகே கட்ட ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அதுவும் 2 வருடத்தில் முடிந்துவிடும். தமிழகத்தில் இருந்து யார் சென்றாலும் அந்த விடுதியில் தங்கலாம் என்பதை யோகி ஆதித்யநாத் அறிவிக்க இருக்கிறார். செய்தி துளி 4. மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு தனக்கு தானே ஆர்கியூ பண்ணாங்க. ஆமா, எஸ்ஏஆரை பத்தி. விவி கிரி ஒருத்தர் தான் as a president போயிருக்க டு depose before சுப்ரீம் கோர்ட். இப்போ வாதிப்பதற்கு மம்தா பானர்ஜி போன இதான் 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த இதுல கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்காள். அதுதான் டெல்லியில் பரபரப்பான இருக்கக்கூடிய சூழ்நிலை. சீனிவாசன். சோ ராஜகோபால், வழக்கம் போல ரொம்ப இந்த இன்சைடர் ஸ்டோரிஸ் நிறைய கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி ராஜகோபால். தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.